மக்களே, பிக் பாஸ் லைவ்ல மாஸ்க் டாஸ்க் வந்துருச்சு. பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்கும்னா, அந்த டாஸ்க் கூட கும்முட்டத்தனமா விளையாடிட்டு இருக்காங்க இந்த கண்டஸ்டன்ஸ். என்னத்த சொல்றது பாருங்க. அந்த மாதிரி விளையாடுறானுங்க. இந்த டாஸ்க ரூல்ஸ் ஒழுங்கா மதிக்கிறது இல்ல, கேட்கறதும் இல்ல. அவனுங்க இஷ்டத்துக்கு போயிட்டு தள்ளு முள்ளு இந்த லைவே பாக்குறதுக்கு அந்த மாதிரி தள்ளு முள்ளு ரெண்டு டீம் அடிச்சுக்கின்னு மாண்டுட்டு இருக்கானுங்க லைவ. கடைசியில இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் பிக் பாஸ் இந்த ரவுண்டு ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல போறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் லைவ்ல நடந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றதை நான் இப்ப சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க எப்பவுமே அந்த பொம்மை டாஸ்க்னா ஒன்னு பார்த்திருப்பீங்க. நம்ம பொம்மையை நம்ம எடுக்கக்கூடாது, அடுத்தும் நம்ம பொம்மையை எடுத்துட்டு போய் வைக்கணும். ஒவ்வொரு ரவுண்டா ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டே வருவான். கடைசியில எவன் இருக்கணும் அவன் தான் வின்னர். இதுலயும் அதுதான் ரூல்ஸ். என்னன்னா, மும்பைக்கு பதில் மாஸ்க், ஓகே, முகமூடி, அந்த முகமூடி எடுத்துட்டு போய் வைக்கணும். இப்போ இந்த டாஸ்க்கான பெனிஃபிட் என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் vs பிக் பாஸ் அப்படின்ற பிரிவினையை வச்சுதான் இந்த டாஸ்கே நடக்க போகுது. ஓகே, இதுல சூப்பர் டீலக்ஸ் ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து அவங்களுடைய மாஸ்கே எடுத்துக்கலாம். அந்த 7 பேர் இருக்காங்களே, ஒன்னு அவங்களுடைய மாஸ்க் எடுத்துக்கலாம், இல்ல அடுத்தவங்களுடைய மாஸ்க் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட் மட்டும் சூப்பர் டீலக்ஸ்க்கு போயிருக்கு. பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் வந்து அவன் அடுத்தவனோட மாஸ்க் தான் எடுத்துட்டு போகணும். அவன் மாஸ்க் எடுக்க முடியாதுன்றது பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச். இதுதான் ரூல். ஓகே, சிம்பிள் ரூல். ஸோ பஸ்ஸர் அடிக்கும், 18 பேர் மாஸ்க் எடுப்பாங்க, 17 பாக்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் யார் வைக்கிறாங்களோ கடைசியா மாஸ்க் இடம் இல்லாத ஒரு நபர் எலிமினேட் ஆவான். இந்த மாதிரி ரவுண்டு நடந்துகிட்டே இருக்கும். இதுதான். ஓகே, இதுல ஜெயிக்கிற டீமுக்கான பெனிஃபிட் என்னன்னா, இதுல கடைசியில சூப்பர் டீலக்ஸ் மெம்பர் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அதுல ஆல்ரெடி 3 பேர் வாங்குறாங்களா, இதுல 1 நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படின்றது தான். இன்னொரு பக்கம் ஒருவேளை பிக் பாஸ் வீட்டார் ஜெயிச்சிட்டாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த டீமுக்கு ஒருத்தர் கிடைக்கும். இதுல சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து 4ல இருந்து 5 பேர் நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க சேவ் ஆகுறதுல இருந்து குறைக்கலாம். சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து நிறைய பேர் நாமினேட் பண்றதுக்கான ஆப்ஷன் அவங்க கையில போயிடும். 2 ஆப்ஷன் அவங்க ஜெயிச்சா, ஒன்னு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அவங்களை அதிகமா நாமினேஷன் எடுத்துட்டு வர பெனிஃபிட் பிக் பாஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு டிமாண்ட் வச்சதால பிக் பாஸ் ஜெயிக்கணும்ன்றதுல ரொம்ப தீவிரமாகவும் இதுவாகவும் இருப்பாங்க. இதுதான் ரூல்ஸ். ஓகே, இதை தாண்டி இந்த டாஸ்கை ஜெயிக்கிற டீமுக்கு ஒரு மிகப்பெரிய டின்னர் வைக்கிறேன், கிராண்ட் பார்ட்டி வைக்கிறேன்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டார். இதுதான் ரூல்ஸ். இதுல பயங்கரமான திட்டமிடல் என்ன பண்றாங்க, கனி அண்ட் கோ கேங். ஸோ அது ஆல்ரெடி ஒரு டீமா தான் இருக்கு. இப்போ அது இன்னும் அஃபிஷியல் ஆயிடுச்சு. பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, சொன்னதுக்கு அப்புறம் இவங்க போய் பிளான் போடுறாங்க. நம்ம முதல்ல அந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்கிற மொத்த டீமும் காலி பண்றோம். ஒவ்வொருத்தனே தூக்கு, ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒருத்தனை வெளியே அமிச்சினேரு, நம்ம அதுக்கப்புறம் நமக்குள்ள அடிச்சு ஜெயிச்சுக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க கனி. ஓகே, ஸோ இதுல பொறுத்தவரையும் நம்ம ஆளுங்க தோக்கக்கூடாது, அவங்களை அடிச்சு காலி பண்றதா நம்மளோட இலக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இதுல கனி ஓப்பனா சொல்லிடுறாங்க, நான்லாம் பயப்படவே மாட்டேன், நான் தோத்தாலும் பரவாயில்லன்னு ஆட போறேன், நான் குறிப்பா பார்வதியை டார்கெட், பார்வதியை அடிக்கணும். ஃபர்ஸ்டே பார்வதி நேம் தான் வருது அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்வதி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு நேம்ஸா போலாம் அப்படின்ற டிஸ்கஷனுமே போது. ஒருவேளை நான் ஒரு நல்ல பிளேயர், கண்டிப்பா என்ன அட்டாக் பண்ணி என்ன காலி பண்றதுக்கான முயற்சி நடக்கும், அதனால இப்படிதான் இதுவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்க உட்காந்து கனி பேசிட்டு இருக்காங்க. நல்ல பிளேயர் என்ன டார்கெட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயத்தையுமே கனி ஹைலைட் பண்றாங்க. என்னன்னா, நமக்கு 2 விஷயம் நோட் பண்ணணும். நம்மளுடைய ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், அவங்கள போய் அட்டாக் பண்ணி காலி பண்றதையும் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நம்ம டீமையே சேவ் பண்ணணும். நம்ம டீம் ஃபர்ஸ்ட் அவுட் ஆகக்கூடாது, அவங்க டீம் கரைச்சிக்கிட்டே வரணும். 2 இடத்துலயும் நம்ம ஃபோக்கஸ்டா இருந்து வேலை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி தீவிரமா உழைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கனி. அடுத்து பார்வதி அண்ட் கோ அந்த சைடு இருக்குல்ல, அந்த சூப்பர் டீலக்ஸ்ல நம்ம டீம் வின் பண்ணா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல குறிப்பா நாமினேஷன்ல இருக்காங்கல்ல ரம்யா, இவங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சூப்பர் அந்த பாஸ் வாங்கிட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க. பாஸ் வாங்காதவங்க நாமினேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஆதிரியை வந்து அந்த டீம் அட்டாக் பண்ண விட்டுறலாம். நம்ம உள்ள போட்டோஸ் எடுத்து சேவ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆதிரி மோஸ்டா அந்த டீமுக்கு தான் விளையாடும். ஸோ அவங்கள வச்சு இந்த காய் மூவ் பண்ணலான்னு பேசுறாங்க. எந்த அளவுக்கு ஆதிரை சொந்த டீமுக்காக ஒத்துழைப்பாங்கன்னு தெரியல. ஸோ இதுல லாயல்ட்டியா ஃப்ரெண்ட்ஷிப்பானும் போது ஸோ ஒரு இடத்துல ஆதிரியை கேள்வி கேட்கும் நிலைமையில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஏன்னா அவங்க டீம்ல இந்த டீம்ல இருக்காங்க, ஆல்ரெடி இந்த டீமுக்கு விளையாடுற மாதிரி தெரியல. பட் பார்வதி எல்லாம் கேட்கறாங்க, இந்த டீமுக்கு விளையாடி இதெல்லாம் பண்ணுன்ற மாதிரி அவங்களும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு தெரியல. இது ஒரு பக்கம். அதை தாண்டி இந்த பிளான் ஒரு பக்கம் அவங்க அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ராங் பிளேயர் எடுத்து ஹோல்டு பண்ணிடுறேன். பார்வதி நான் எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங் பிளேயர் எடுத்து ஹோல்டு பண்ணி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி பார்வதியோட திட்டம். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, இதுல பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, வர சொன்னாரு. லிவிங் ஏரியா வந்ததுக்கு அப்புறம் இந்த பேசிக் ரூல்ஸ் என்ன மக்களே, ரூல்ஸ் என்ன, ஒருத்தன் ஒரு போட்டோ தானே எடுத்துட்டு போனான். இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, பாதி பேர் எடுத்து ஹோல்டு பண்ணிட்டானுங்க. இந்த லைவ் விஷுவல்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தா பாதி பேர் எடுத்து அந்த போட்டோஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட போட்டோஸ்லாம் சேவ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிரவீன் ராஜ் எடுத்துட்டு போய் ஒரு போட்டோ வச்சுட்டு வராருன்னு வச்சுங்க, அடுத்த பார்வதியோ அடுத்து அவங்க டீம்ல இருக்கிற கெமி இன்னும் 2-3 போட்டோ வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க சூப்பர் டீலக்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, ஒட்டு மொத்தமா வந்து குரூப்பா அட்டாக் பண்ணி அந்த போட்டோவை பிடிங்கி திரும்ப பிரவீன் ராஜ் எடுத்து வைக்கிறார்.
ஆல்ரெடி அவர் ஒரு போட்டோ வச்சிட்டாரு, திரும்ப 2வது போட்டோ எடுத்துன்னு போய்க்கிறாரு, திரும்ப பிரவீன் வருது, திரும்ப இன்னொருத்தங்க கிட்ட அவங்க டீம் போட்டோ இருந்தா அதை பிடிங்க இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குது, அதை எடுத்துட்டு போய் வைக்குது. இது என்னது இது? புரியல. ஒருத்தன் ஒரு போட்டோ தான் வைக்கணும். அப்போ அந்த ஒரு போட்டோ வச்சிட்டீங்கன்னா உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு. அடுத்து மிச்சம் இருக்கிறவங்க தான் பேசணுமோ இல்ல புடுங்க கூடாதா? ஆக்சுவலா நீங்க பேசி இதெல்லாம் வாங்கலாம், ஐ மீன் புடுங்குவாங்க, எதுவும் நடக்கும். பட் நீங்க அதை வாக்குவாதம் பண்ணி இதெல்லாம் பண்ணி வாங்கணும். அதுதான் கேம். இவங்க ஒட்டுமொத்தமா செஞ்சு நம்ம டீம்ல ஒரு இதுவை ஹோல்டு பண்ணிட்டானா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் டீலக்ஸ்ல ஒருத்தன் போட்டோ ஹோல்டு பண்ணிட்டான்பா, அந்த டீம்ல இருக்கிறது 7 பேர் தான், அவனுக்கு 7 பேர் காப்பாற்ற முடியுமா? இவங்க மொத்தம் 13 பேர் 12 பேர் வராங்களே, 11 பேர் வரும்போது 11 பேரோட கூட்டம் அதிகம், 7 பேரோட கூட்டம் கம்மி, மொத்தமா நீங்க டாமினேட் பண்ணி அவங்களை தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. அவனுக்கு என்ன போட்டோ எடுத்து ஹோல்டு பண்ணாலுமே நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒட்டு மொத்தமா கூட்டமா சேர்ந்து அட்டாக் பண்ணுவீங்க, அதை இதுவை பிடிங்க எடுத்து போய் உள்ள வச்சிருவீங்க. அப்ப என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இட் இஸ் நாட் எ ஃபேர் கேம். முதல்ல இந்த மாதிரி கூட்டமா ஆனா இதுல இவனுங்க ரூல்ஸே தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க. இது அந்த 2வது ஆப்ஷனே போவானா, ரூல்ஸ் படி ஒருத்தன் ஒரு போட்டோ தான் வைக்கணும். அந்த ரூல்ஸ் கூட தெரியாம இந்த முட்டா பைலா கண்டஸ்டன்ஸ் யாரு கூப்பிட்டுதுன்னு எனக்கு தெரியலங்க. அத்தனை வாட்டி பிக் பாஸ் தான் சொல்றேன், ஒவ்வொரு டாஸ்க்குமே பிக் பாஸ் வந்து காரி துப்பாத குறையா வந்து இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு ரூலும் புரியும், இதெல்லாம் புரியும் போல. ஒரு போட்டோ ஒருத்தர் தான் எடுத்துட்டு போகணும், அது கூட தெரியாம இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. இது எங்கெங்க போய் விளையாடிட்டு இருக்க போது நடக்க போகுதுன்னு தெரியல. உச்சகட்ட பரபரப்பா அங்க எவி தள்ளுமுள்ளு ஒட்டுமொத்த கூட்டமா அப்படி நடந்துட்டு இருக்கு. விஷுவல்ஸ் என்னால காட்ட முடியாது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. ரம்யாலாம் அங்க கத்திக்கிட்டு பொங்கிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பேசிக்கலி அந்த அளவுக்கு தெளிவா ரூல் புக்கை படிக்கணும். ரூல் புக்கை படிக்காம இப்படிலாம் இருந்தா இப்படிதான் கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு தள்ளு முள்ளு இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பிக் பாஸ் என்ன சொல்ல போறாரு? எப்பா ரூல்ஸை படிச்சிங்களா, உங்களுக்கு திரும்ப திரும்ப நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்க போறாரு போல இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒருத்தன் ஒரு போட்டோ எடுக்கணும், அதுதானே கேம். இப்போ 2 பேர்னா நான் உன் போட்டோ வைக்கிறேன், நீ என் போட்டோ வைக்கிறேன், முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் முடிச்சிட்டீங்க, மிச்சம் இருக்கவங்க எல்லாம் ஆட்டத்தை ஆடணும். நீங்க போட்டோ வச்சோன்னு உங்க கேம் ஓவர். அதுக்கப்புறம் நீங்க வாக்குவாதம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாமே தாண்டி நீங்க போய் அடுத்தனோட போட்டோ எடுக்கும் போது அது ஃபவுல் கேம்ல வருது. ஆக்சுவலி ஃபவுல் பிக் பாஸ் டீம் இப்ப பண்ணிருக்கிறது ஃபவுல். ஒரே ஆள் 2-3 போட்டோ எடுத்துட்டு போய் வைக்கிறதா ஃபவுல் கேம். அப்போ அந்த மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அப்படிதான் பண்ணிருக்கணும். ஆக்சுவலா இப்ப என்னன்னா ரீகேம் வைப்பாங்க, ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால ரூல்ஸ் யாருக்குமே புரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்றதுக்காக திரும்ப அந்த கேமை வேணா ரீஸ்டார்ட் பண்ணுவாங்களே தாண்டி அதை பண்ணிட்டு திரும்ப வைப்பாங்க. அப்பதான் இவங்களுக்கு ரூல்ஸ் விளங்கும், இதெல்லாம் பண்ணும். ஆனா ஆக்சுவலா இப்ப என்ன தெரிஞ்சிச்சுன்னா சூப்பர் டீலக்ஸோட பிளான் என்னன்றது தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் வந்து நம்மளோட ஸ்ட்ராங் பிளேயர் அட்டாக் பண்றாங்க, கேமி இந்த மாதிரி 2-3 பேர் அட்டாக் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சிடலாங்க அப்படின்ற மாதிரி பிளான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தே வில் டார்கெட் சூப்பர் டீலக்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல புயல் வேகத்துல யார் தெரியுமா இருக்காரு? எதிரே பார்க்கலங்க. நான் நினைச்சேன் ஓட்டத்துல வேகமா இருக்கிறது வேற யாருன்னா இருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம கானா வினோத்துங்க பறக்குறாருங்க. எல்லாரும் முன்னாடி சட்டுன்னு வந்து ஒரு ரொட்டேஷன் போட்டுலாம் இது எடுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு. இதுல இப்ப இதுக்கப்புறம் பிக் பாஸோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் இப்பதான் பிரிஞ்சு இதெல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட்ல அடுத்த வீடியோல என்னெல்லாம் நடந்திருக்கு, எதெல்லாம் இதுவாயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இங்க என்ன கைகலப்புலாம் போயிட்டு இருக்குது மக்களே ஒரு சில விஷயங்கள். ஸோ அதை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஸோ தொடர்ந்து நேஷனல் சேனலோட எஞ்சிருங்க. பாய் கைஸ்.